சான்றிதழை மக்கள் மன்றத்தில் வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட நிலை? அல்லாஹ் மட்டும் கூப்பிடுறவன் தான் முஸ்லிம், யா முகம்மதுன்னு சொன்னா அவன் காஃபிர் அப்படிங்கறத சொல்லி தமிழகத்தின் எல்லா மதரசாக்களிலும் ஏறி இறங்கி இந்த பிரச்சாரங்களுக்கு ஊக்கமாக மக்களிடத்தில் அழைக்கிறார்கள், ஃபத்வா கொடுக்கிறார்கள், எல்லா பள்ளிவாசல்களையும் பிரகடனப்படுத்துகிறார்கள். இந்த ஒரு கட்டத்தில் ஒரு 81 82 அந்த நேரத்தில் காயல்பட்டினத்தில் ஜலீல் முஹைதீன் என்பவர் என்ன செய்யறாரு, ஒரு அறைகூவல் விடுகிறார். எப்படி அறைகூவல்? யா முஹைதீன் என்று நாங்க கூப்பிடுவோம், யா முஹைதீன் அப்துல் காதர் என்று நாங்கள் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனை? ஒமையுனாத் இஸ்மி அல்ஃபம் பி கல்வத்திகி அஸ்மம் பி ஹிம்மத்திகி சர்மன் லி அஃவத்திகி அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜ்லி தாவத்திகி ஃபல் யதுஉ யா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி உஹுலுர் என்று, முஹைதீன் அப்துல் காதரே இங்க வாங்க என்று என்னுடைய பெயரை 1000 வாட்டி தூக்கத்தை இழந்து அதன் முக்கியத்தை உணர்ந்து கூப்பிடுறானோ உடனே விரைவாக அப்துல் காதர் ஜீலானி இங்க வருவாரு என்கிற மாதிரியான ஒரு வழிகட்ட கொள்கையை இந்த ஜலீல் முஹைதீன் என்பவர் இந்த இடத்திலே மிகப்பெரிய அளவிலே இந்த விஷயத்தை கற்குகிறார். அந்த நேரத்தில் ஒரு பகிரங்க அறைகோல் விடுக்கிறார். என்ன அறைகோல்? யா அல்லாஹ்னு கூப்பிடுறதா இஸ்லாம், யா முஹைதீன் கூப்பிடுறது இஸ்லாம் இல்ல என்கிற அடிப்படைக்கு மாற்றமாக இவர் என்ன பண்றாரு, அல்லாஹுவை மட்டும்தான் அழைத்து பிரார்த்தனை செய்யணும்னு யாராவது சொன்னீங்கன்னா என் கூட முபாகலாக்குவாங்க. என்ன முபாகலா? சாப பிரமாணம். அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கணும்னு சொல்றீங்களே, அந்த கொள்கை அழிச்சு போயிடும். அல்லாஹுவோட முஹைதீன் அப்துல் காதரையும் நான் அழைப்பேன் என்றால் இந்த கொள்கை தான் வாழும். முபாகலாவுக்கு தயாரா? கேட்டார். அல்லாஹுவோடு மோத விட்டு ஒரு பச்சை துரோகத்திற்கு ஒரு பட்டுக்கம்பளம் விரித்து மக்களை அழைக்கிறார். யாராவது பதில் சொன்னாங்களா? அன்றைக்கு ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து இருந்ததே, பதில் சொல்லுதா? அடே அல்லாஹ் மட்டும் கூப்பிடுறதுதான் சத்தியம், அல்லாஹுவோடு கண்டவர்களையும் அழைத்து பிரார்த்தனை செய்யலாம் என்று ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அது உண்மை என்று வாதிடுகிறார். அதற்கு எதிராக பேசுபவர்கள் என்னோடு முபாகலா செய்ய தயாராகிறாரு. ஏன் பயந்தார்கள்? ஜமாத்தே இஸ்லாமியினுடைய மாணவர் இயக்கமாக சிமி இருந்துச்சே, ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட்ஸ் வந்ததா? சவுதி அரேபியாவில் பல சல்லிகளுக்கு வேலை பார்த்தார்களே, தாவத்துல் இஸ்லாமிய மதனிகள் வந்தார்களா? ஒருத்தரும் வாய் தொடக்கல. ஏன்? ஒரு ஈமான்தார் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் சொல்கிறான், ஒமினன் நாசி மையத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை கடவுளாக எடுத்துக்கொண்டிருக்கிற சிலர் இருக்கிறார்கள். யுஹிப்பூனஹு கஹுப்பில்லா, அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி அவர்களை நேசிக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லதீன ஆமனு, இறைவனை நம்பக்கூடியவர்கள் அஷத்து ஹுப்பன் இல்லா, அல்லாஹ்வை மட்டும் அதிகமாக நேசிப்பார்கள். அப்ப எப்படி வரணும்? நீ அல்லாஹ்வையும் அப்துல் காதர் ஜீலானி நேசிக்கிறாய், அழைக்கிறாய், அது ஷிர்க். உன்னை எதிர்த்து நான் முபாகலா செய்யறேன், உன் கொள்கை அழிஞ்சு நாசமாயிரும். நான் நம்பிக்கை வைத்திருக்கிற கொள்கை தான் ஜெயிக்கும், பாக்குறியா நீ என்று முபாகலா செய்ய வந்திருந்தால் அவன் அல்லாஹ்வை அதிகம் நேசிச்சான்னு அர்த்தம். ஏன் எந்த ஜமாத்து வரல? ஒரு பயம், ஒருவேளை நம்ம அழிஞ்சிட்டா, ஒருவேளை அல்லாஹ் கைவிட்டா. இப்படிப்பட்ட ஈமான்ல ஏற்பட்ட ஊசலாட்டத்தின் விளைவாக என்ன நடக்குது? யாரும் முன் வரல. அந்த நேரத்தில் 1984களில் பிஜே அவர்கள் காயல்பட்டினத்துக்கு வராங்க. வருகிற பொழுது ஒரு பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார்கள். இடையில ஒரு துண்டு சீட்டு வருது. என்ன துண்டு சீட்டு? நீங்க மார்க்க பிரச்சாரம் எல்லாம் செய்றீங்களே, அல்லாஹ்வைத்தான் வணங்கணும்னு சொல்றீங்களே, யா அல்லாஹ் என்று அழைக்குவதா இஸ்லாம்ங்கிறீங்க, யா முஹைதீன் என்று அழைப்பது ஷிர்க்குங்கிறீங்கன்னா என்னோடு முபாகலா செய்ய தயாரா கேட்கிறாங்க. அப்ப பிஜே அவர்கள் அந்த சபையில விளக்குறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்குன்னு பல படித்தரங்களை வச்சிருக்கிறான். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா, உனது இறைவனின் பாதையை நோக்கி தெளிவான ஞானத்தோடு பேசு, கூப்பிடு, அழகான அறிவுரையோடு பேசு. அதற்கடுத்து என்ன? ஒ ஜாதில்ஹும் பில்லத்திஹி அஹ்சன்,
அழகான முறையில் தர்க்கம் செய்யி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நீங்க என்ன கூப்பிடுறது முபாகலாக்கு, நான் முதல்ல உங்களை கூப்பிடுறது முஜாதலாவுக்கு. விவாதம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் முபாகலா பண்ணுவோம்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஓகே விவாதம் வச்சுக்கலாம், என்னடா ஒப்பந்தம் பண்றது, இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் எது? பிஜே சொல்றாரு குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். அவர் சொல்றாரு குர்ஆன் வைக்கணும், ஹதீஸ வைக்கணும், இஜ்மா வைக்கணும், கியாஸ் வைக்கணும், மதுஹபுகளை கொண்டு வருவோம், பெரியார்களின் கருத்துக்களை கொண்டு வருவோம், எல்லாத்தையும் வச்சுதான் விவாதம் பண்ணணும். பிஜே பார்த்தாரு, இவனை விட்டா ஓடி போயிடுவார் போல இருக்கு, சரி பரவாயில்ல வச்சுக்கலாண்டாச்சு. கடைசியில் என்னடா இது எதுக்கு வந்தாலும் விடமாட்டாங்க போலன்னு, அதெல்லாம் முடியாது, பழையபடி முபாகலாவுக்கு தான் தயார். சரி விடு, முபாகலாவுக்கு ரெடி இல்லைன்னு சொல்லிட்டோம்னா ஓடிட்டாங்கன்னு ஆயிரும். தமிழகத்துல தௌஹீதுல என்னங்க, படைத்தவனுக்கு தகுதி அவனுக்கு நிகர் கல்லு கபரு மரம் மட்டை மகாண்டி எவனும் இல்லை. இதை நிரூபிக்கணுமா இல்லையா? அவனை மட்டும்தான் கூப்பிடணும், அவனை மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவன்கிட்ட தான் வழிபாடு நடத்தணும். அவனுக்கு நிகராக யார்கிட்ட செய்தாலும் அது இறைவனுக்கு செய்யற துரோகம். இதுல ஒருத்தர் சவால் விடுறான், தைரியம் இருந்தா வாடான்னு கூப்பிடுறான், ஏன் நீங்க வாய்மொழி மௌனியா இருக்கிறீங்க என்று அவர்களை மக்களை கண்டித்து விட்டு இவர் முபாகலாக்கு தயாராகிறார். சரி முபாகலா வச்சுக்கலாம், காயல் பட்டணத்திலே வச்சுக்கலாம். எப்ப? 1985 ஆண்டு செப்டம்பர் மாதம் வைக்கப்படுகிறது. முபாகலாக்கு வராங்க, திடுதுப்புன்னு இவர் கூப்பிட்டுட்டாரு. இப்ப முபாகலாக்கு ரெடியான்னு கூப்பிட்டாச்சு. பிஜே அவர்கள் எப்ப கிளம்புறாங்க தகவலை கேட்டுக்கிட்டாங்க. பிஜே இப்ப கூப்பிட்டா வருவாரா? எதுக்கு? எப்ப மாதிரியான சூழ்நிலையில கூப்பிட்டா வர முடியாதோ அப்ப கேட்கறது. இப்பதான் அவர் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்குது, 1-2 நாள் தான் ஆயிருக்குது, இப்ப கூப்பிட்டு அவர் வரமாட்டாரு. அவர் என்ன செய்வாரு, குழந்தை பிறந்திருக்கு, ஆஸ்பத்திரியில விட்டுருக்கேன், அங்க விட்டுருக்கிறேன், அம்மா வீட்டுல விட்டுருக்கேன் கதை விடுவாரு. ஏன்னா குடும்பத்தோட கூட்டிட்டு வரணும். அப்படி இழுத்த உடனே பார்த்தீர்களா ஓடி போய் விட்டார்கள்னு பேசலாம். கூப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சு? பிஜே அவர்கள் தன்னுடைய மூத்த மகன் 4 வயசு மகனோடையும் பிறந்து 4 நாட்களே ஆன குழந்தையோடு அவர்களுடைய மனைவியை அழைத்து கொண்டு முபாகலாக்கு வந்தாச்சு. இதே காயல் பட்டணத்துல ரெட் ஸ்டார் சங்கத்துல வந்தாச்சு. இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும். வந்து முபாகலா நடக்கிறது. எதற்கு முபாகலா? அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சத்தியம் தெள்ள தெளிவாக ஆனதற்கு பிறகு, அதை நீ நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு, ஃபலா தக்கும் மினல் மும்தரின், நீ சந்தேகப்படக்கூடாது, நீ தெளிவா நிக்கணும். எப்படி நிக்கணும்? உன்னுடைய சத்திய குரலை ஒழிப்பதற்காக, அதை பறிப்பதற்காக, அதை முடக்குவதற்காக யார் முன் வந்தாலும் நீ தயாராகு. எப்படி கூப்பிடணும்? வாங்க, தாளவு வாங்க, நது அபுனானா அபுனாகும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கூட்டிட்டு வாங்க, எங்க பிள்ளைகளை நாங்க கூட்டிட்டு வரோம். ஓ நிசானா ஓ நிசாக்கும், உங்க மனைவிமார்கள் நீங்க கூட்டிட்டு வாங்க, எங்க மனைவிமார்கள் நாங்க கூட்டிட்டு வரோம். ஓ அம்புசனா அம்புசக்கும், நாங்களும் வரோம் நீங்களும் வாங்க. சும்மா நபுத்தகில் முபாகலா செஞ்சுக்குவோம். என்ன முபாகலா? ஃபநஜஅல் லானத்தல்லாஹி அலல் காதிபீன், நான் சொல்வதுதான் சரியான சத்தியம், இதான் உண்மை, நீ சொல்வது பொய். இப்படி பொய்யென கருதக்கூடிய உன்னுடைய இந்த சத்திய கொள்கைக்கு எதிரான அசத்திய கொள்கையை அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் இந்த பொய்யர்கள் மீது தன்னுடைய சாபத்தை அழிவை இறக்குவான் அப்படின்னு சொல்லி முபாகலா செய்வோம். செஞ்சாச்சு, செய்து முடிச்சாச்சு. முபாகலா முடிஞ்சது இல்ல. அங்கிருந்து இப்போ ஒரு 35 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த கொள்கையை வளர்த்தான், எந்த கொள்கையை அழித்தான்னு பாருங்க. அதான் எழுச்சி புரட்சி. எந்த கொள்கையை வளர்த்தான், எந்த கொள்கையை அழித்தான். நம்மளாம் இப்ப முபாகலான பிஜே மௌத்தாகிறது அல்லது ஜலீல் முகமது மௌத்தாகிறது. ஜலீல் முஹையதீன் மௌத்தாலிய, எனவே அவரு சொல்றதும் சரிதான். பிஜே மௌத்தாலிய இவரு சொல்றது சரிதான். இப்படி இருக்குமா? அப்படி கிடையாது. அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகின்றான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். முஹம்மதே, உன்னை நிராகரிக்கிறானே அவன் சந்ததியற்று போவான், அவனுடைய கொள்கையை தூக்கி பிடிக்க எவனும் வரமாட்டான், கூட்டம் சேராது, ஊர் முழங்காது, புரட்சி வெடிக்காது. இப்ராஹிம் நபி ஏகத்துவத்தை சொன்னார், அவரை பின்பற்றிய கூட்டம் உருவெடுத்தது, எதிர்த்து அட்ரஸ் இல்லாம போனான். மூசா நபி ஃபிரௌன்ட்ட சொன்னார், ஃபிரௌனுடைய பட்டாளம் அழிந்தது, மூசாவை பின்தொடர்ந்து கூட்டம் அழியவில்லை. முகமது நபி பிரச்சாரம் செய்தார்கள், அவர்களை தொன்று தொட்டு இன்றைக்கு மக்கள் படை வந்திருக்கிறது. ஆனால் முகமதை எதிர்த்த அபூஜஹல் தோற்று போனான்.
அவர்களுடைய கூட்டம் பட்டாளம் எல்லாம் 23 ஆண்டு காலத்திலேயே சந்ததியிட்டு போனார்கள். இதான் யதார்த்த வரலாறு. அது போன்று இன்றைக்கு பாருங்கள், 35 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பெரிய புரட்சி.